இன்றைக்கி நம்ம ஆனியன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் தோசை எல்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் எங்கேயுமே செஞ்சு நான் பார்த்ததில்ல. எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே நான் இங்கே இருக்கிற ஏரியாவில். ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைட்லாம் இந்த மாதிரி தான் ஆனியன் தோசை போடுவாங்க. அதனால தான் நான் இந்த தோசை எப்படி பண்ண போகிறேன்றதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா சாப் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஆனியன் தோசை வீட்டில் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். வெறும் ஆனியனை போட்டுலாம் சாப்பிட்டது கிடையாது. இந்த மாதிரி தான் ஆனியன் தோசைனால இந்த மாதிரி தான் செய்கிறது. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவையே 4 வாட்டமாக கட் பண்ணி அதை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்படி தான் போடணும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அது ரொம்ப காரமாயிரும். கூடவே வெறும் மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் ஏரியா ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் இந்த வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஆனியன் தோசை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப மெல்லிசாக ஊற்றிக்கணும். ஏன்னா திருப்பி போட போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப மெல்லிசாக ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும்போது மஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றும்போது அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆனியன் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா அதுக்குள்ளே தோசை வெந்து வந்துடும். ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் நம்ம இதில் தூவி விட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாவும் தூவி விட்டுக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய் இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு நம்ம வெறும் மிளகாத்தூளை அங்கங்கே கட்டி கட்டியாக போடாமல் தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு போடுறேன். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா தோசைக்கு ஒரு மாதிரி வெரைட்டியாக வந்துடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றிங்கன்னா தோசை நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வரும். இந்த காரமாக இந்த முறுமுறுன்னு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனியன் தோசை. இப்போ இது அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இதை எடுத்துடலாம். யாருக்கெல்லாம் காரமாக சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக இதை மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நான் எடுக்கும்போது பார்த்தீங்களா தோசையே பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் மெலிசாக ஊற்றணும் தோசையை. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பியெல்லாம் போட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். ஸோ இதை இப்போ எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு காம்பினேஷன் சாம்பார் சூப்பராக இருக்கும். பட் நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்ததுனால சாம்பார் என்னால் வைக்க முடியல. அதனால் காலைல இருந்த புதினா சட்னியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலை யூஸ் பண்ணி கெட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். கெட்டு சட்னி இதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டது இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல காரசாரமாக மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் பிடிச்சவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.